ஓகே, இன்னைக்கு நாள் வந்து நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து நம்ம ஜீரோடு பகுதியில சராக்கர் மூலமா பயன் அடைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன வழிக்காக இங்க வந்து எவ்வளவு நாட்கள்ல அவங்க சரியாயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்க போறோம். சரிங்களா? வெல்கம் பண்ணலாமா? ஜோர கிளாப் பண்ணுங்க பாக்கலாம். இப்படிதான் கிளாப்பா? இதான் மழை கிளாப்ல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பரமேஸ்வரி. நான் தண்டையார்பேட்டையில இருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2 வருஷமா முதல்ல இந்த செராக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்றது எனக்கு நடந்திருக்கு. அதை நான் இப்ப சந்தோஷமா சொல்றேன். நான் 3 வருஷமா நான் பேக் பெயினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீழே வந்து எனக்கு இடுப்பு எலும்பு வந்து கிராக் விட்டுருக்கு. அதனால நடுமுது ஃபைனல் கார்டு எனக்கு டிஸ்க் நவுந்ததுனால 3 வருஷமா நான் வந்து எலும்பு டாக்டரை போயிட்டு மருத்துவம் மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். 2 நாள் மாத்திரை போடலன்னா கூட என்னால வந்து நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, உட்காந்தா எழுத முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால டாய்லெட்ல கூட உட்கார முடியாது. யாராச்சும் கூட்டிட்டு போய் நான் உட்காந்துட்டேன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. கையை ஊனி எப்படி எழுந்துக்கிறதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பசங்க வந்து நிறைய டாக்டர் கூட்டிட்டு போயிட்டாங்க. முடக்கவாத டாக்டர், நரம்பு டாக்டர் அப்படின்னு நிறைய பிரைவேட்ல, கவர்மெண்ட்ல அப்படின்னு நிறைய டாக்டர் 3 வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டரா போயிட்டு நிறைய டேப்லெட் எடுத்துனேன். அதுவே எனக்கு வயிறு வந்து ரொம்ப புண்ணாயிட்டு, அது ஹீட் ஆயிட்டு, அதால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல நிறைய பிரச்சனையை நான் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இங்க என் பொண்ணோட சிஸ்டர் வந்து இங்க தெரப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி வந்து செராகேன் அப்படின்னு ஒண்ணு வந்து பிஹெச்எஸ் நடத்துறாங்க, நீங்க போயிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னாங்க. சரி நாமும் போகலாம் அப்படின்னு ஒரு நாள் வந்தேன். கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது. அப்புறம் ஒரு வாரம் வந்தேன். எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. வலி அதிகமாக இருந்தது. அப்புறமேட்டு சரி இது என்ன பண்றது அப்படி ஒரு மாதிரி இருக்கு, அதிகமான பெயினா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், திருப்பி நின்றுட்டேன். ஒரு வாரம் வரல. திருப்பி என்ன தோணுச்சு, எங்க பசங்க எல்லாம் வந்து திட்டினாங்க, நீ கண்டினியூ போனாதான் உனக்கு அதனுடைய பலன் தெரியும், ஒரு வாரத்திலேயே உன்னால போக முடியலையே. திருப்பி அதுக்கப்புறம் வந்தேன். திருப்பி ஒரு 3 நாள் நின்றுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு உடம்பு ரொம்ப வலியா இருந்ததுன்னு பெயின் கில்லர் போட்டேன், டேப்லெட் போட்டேன். 2 நாள் இருந்தேன். அப்புறம் எனக்குள்ளேயே தோணுச்சு, இந்த டேப்லெட்க்கு ஊசிக்கு நம்ம அடிமையாவே இருக்கிறோமே, சரி எல்லாம் சொல்ற மாதிரி நாம போய் பார்ப்போம் விடாம அப்படின்னு. எவ்வளவு வேலை இருந்தாலும் சமைச்சிட்டு வேலை முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் ஸ்கூல் போற மாதிரி பசங்க போற மாதிரி நான் என்ன பண்ணேன், 2 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கரெக்டா போனோம் அப்படின்னு நான் வந்து போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரையே இதுல சேர்த்துட்டேன், என் பொண்ணையே இதுல சேர்த்தேன், எங்க தெருவில் இருக்கிற 2-3 பேரையும் கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். இது எப்படி சேர்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் நான் 10 நாள் போனேன், எனக்கு சரியாவல, நின்றுட்டேன். அது பிறகு திருப்பியும் நான் வந்து ஒரு 15 நாள் போனேன். இப்ப நான் 18 நாள் தான் வந்திருக்கிறேன் இங்க. நானு என்னால வந்து எல்லா வேலையும் செய்ய முடியுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கீழே உட்காந்து எழுந்தா எனக்கு பேக் இப்படி நவுந்துரும், எனக்கு நடுமுது பேக்ல போயிடும். என்னால வந்து ஸ்டெடியா இப்படி நிக்க முடியாது, நடக்க முடியாது. இப்படி ஒரு மாதிரி இப்ப அப்படியே வளைச்சுதான் நான் நடப்பேன். இப்படி நடப்பேன், நான் ஒரு மாதிரியா நடப்பேன். எழுந்து அந்த நிமிர்ந்து நிக்கிறதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா உட்காந்து எழுந்தா எனக்கு இடுப்பு எலும்பெல்லாம் பேக் அப்படியே வளைஞ்சிரும். அது 10 நிமிஷம் கழிச்சுதான் அது நேரம் நிற்கும். எனக்கு இந்த கால் வலி, கை வலி, லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நடுமுது பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. எனக்கு 2 பேத்திங்க இருக்கிறாங்க, ட்வின்ஸ். அவங்கள வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் குப்புற படுக்க வச்சு என் பேத்திங்களை மெதிக்க சொல்லுவேன். நான் என்னால வலி தாங்க முடியாது. வந்து நடுமுதுல மெதி, 2 கால்ல மெதி, இடுப்புல மெதிங்க அப்படின்னு சொல்லுவேன். என் பையனுக்கு 25 வயசு ஆகுது. 25 வயசு பையன் என்ன மெதிப்பான். எனக்கு அவ்வளோ ஒரு வலி. அவன் மெதிச்சும் எனக்கு நடுமுது வலி வந்து போகாது. அவ்வளோ ஒரு வலி இருக்கும். அழுவேன். நைட்ல எழுந்து போய் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வச்சு குளிப்பேன். குளிச்ச பிறகுதான் படுப்பேன். 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிருக்கிறேன், தூக்கம் இல்லாம விடியெல்லாம் முடிச்சிருக்கிறேன். அந்த வலியால 3 தூக்கு மாத்திரை போட்டுதான் நான் தூங்குவேனே. எங்க வீட்டுல கேட்பாரு, மாத்திரையே போடுறியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதால எனக்கு வயிறு புண்ணாயிடுச்சு, முகம் எல்லாம் வீங்கிடுச்சு, எனக்கு உடம்பு ரொம்ப பருமன் ஆயிடுச்சு, வயிறு இவ்வளவு பெருசாயிடுச்சு. அக்கம் பக்கம் உள்ளவங்க, எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாமே என்ன கேட்பாங்க, என்ன இப்படி ஆயிட்டியே, என்ன உன் முகம் இப்படி ஆயிடுச்சு, உன் உடம்பு இப்படி ஆயிடுச்சு. எல்லாருமே என்னை வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அழுவா உட்காந்து, என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இது மாதிரி எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு என்ன ஆச்சு, என்ன கடவுளே, யார் என்ன பண்ணா அப்படின்னாலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன், அழுதுருக்கிறேன். கோவில்ல போய் உட்காந்து அழுவேன். என்ன கடவுளே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு உடம்பு குத்துருக்க, முகம்லாம் இப்படி வீங்கிச்சு, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு சரியாகலையே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா பிளவுஸுமே வந்து எனக்கு பிடிக்காம போச்சு.
இதுக்குன்னே நான் பிளவுஸ் எடுத்து தைக்க ஆரம்பிச்சேன். தைச்சு போட்டேன். ரொம்ப பருமனாயிடுச்சு வயிறெல்லாம். என்னால ஒரு நல்ல saree கட்டி என்னால இருக்க முடியாது. 70 கிலோ இருந்தேன். நான் 76 77 கிலோ ஆக ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸ்ட்ராவே 5 6 கிலோவுக்கு மேல போயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இங்க போயிட்டு ஒரு எலும்பு டாக்டர் அங்க போனேன். என் பையன் வந்து ஆர்டி ஸ்கேன்ல ஒர்க் பண்றான், எம்ஆர்ஐல. அவன் வந்து ஃபாரின்ல அவங்களுடைய தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருந்தாரு. வீடியோ கால் மூலியமா என்னை என் பையன் காட்டினான். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு எலும்புக்காக ஒரு மாத்திரை, என்னை முகமே பார்க்காம ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்தது, போடுற வரையும் நல்லா இருந்தது. அந்த டேப்லெட்டை விட்டுட்டுனா எனக்கு வலிக்கும். அதனால என்னால அந்த மாத்திரையை வந்து காஸ்ட்லியானது பணம் ஊற்றி என்னால வாங்க முடியல. நான் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே வலியை மெதிச்சு இந்த சுடு தண்ணி இப்படியே போயிட்டு இருந்தேன். என் பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பிஏகே செராக்கே அப்படின்னு இருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. சரி ஒரு முறை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். ஒரு முறை வந்தேன், ஒரு வாரம் வந்தேன், வரல, வலி, அதனால நின்றுட்டேன். திருப்பியும் வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ என்ன 18 நாள் தான் ஆகுது நான் இங்க வந்து. இப்போ என்னால நல்லா ஆக்டிவா நடக்க முடியுது. நல்லா 3 வேளை சமைக்கிறேன், சமையல் கட்டை நின்றுட்டே இருக்கிறேன், சமைக்கிறேன், வேலை செய்யறேன், உட்காடுறேன், எழுதுக்கிறேன், காய்கறி கட் பண்றேன். இப்போ நான் மிஷினே இல்லாம கையில துணி வாஷ் பண்றேன், எல்லாமே செய்யறேன். நான் 18 நாளா முக்கியமானது என்னன்னா என்னுடைய எலும்புக்கான மாத்திரையை நான் போடல. ஜெல்லு தேய்ப்பேன், நான் ஜெல்லே தேய்க்கிறேன். சுட தண்ணி வச்சு குளிச்சுட்டு தான் நான் படுப்பேன். நைட்ல 2 முறை குளிப்பேன். காலையில ஒரு முறை ஹாட் வாட்டர்ல குளிச்சாதான் எனக்கு சமைக்க முடியும், வேலை செய்ய முடியும். நைட்டு படுக்க போறதுக்கு முன்ன நல்லா ஒரு பக்கெட் ஃபுல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு குளிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். கால்ல ஜெல் தேய்ப்பேன், கழுத்து எலும்புக்கெல்லாம் ஜெல் தேய்ச்சிட்டு தான் நான் படுப்பேன், தலைக்காணி ஐட்டிய வச்சு. இப்ப நான் நைட்ல குளிக்கிறத விட்டுட்டேன், ஆனா ஜெல்லு தேய்க்கிறத விட்டுட்டேன், டேப்லெட்டை விட்டுட்டேன். இந்த 18 நாள்ல நான் இப்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன். முக்கியமானது 78 கிலோ இருந்தேன்னா இப்ப 68 கிலோ இருக்கிறேன். நான் இங்க வந்து குறைஞ்சிட்டேன். நான் இப்ப கொஞ்சம் ரொம்ப இளமையா ஃபீல் பண்றேன், நல்லா ஆக்டிவா இருக்கிறேன். நான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பிறந்தேன். என் ஹஸ்பண்ட சேர்த்தேன், என் பொண்ணை சேர்த்திருக்கேன், எங்க வீட்டாண்டாக்கு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம் உள்ள ஒரு 3 பேரை சேர்த்திருக்கேன். எல்லாரும் வராங்க. என்ன மாதிரி எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். நான் பெற்ற இன்பத்தை அனைத்து மக்களும் பெற்று நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சரக்கே நம்மளுக்கு ஒரு பெரிய உதவி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒழுங்கான முறையில பயன்படுத்தி நம்ம அனைவரும் நோய் இல்லாத வாழ்க்கைய ஆரோக்கியமா வாழணும்னு மனதார எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா இதை பயன்படுத்திக்கங்க. நோய் இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமா டேப்லெட் இல்லாம. ஆமா, அந்த பயத்தை மீறி திரும்பி வந்தது ஒரு பெரிய முயற்சி. ஆமா, எனக்கு ஒரு 3 நாள் லூஸ் மோஷன், ரொம்ப தண்ணியா போச்சு, என்னால சாப்பிட முடியல. நைட்டு முழுக்க 2 நாள் தூங்கல நானு. எனக்கு அவ்வளவு வலி, உடம்பு ஃபுல்லா மெடிசன் கலந்தனால அந்த லூஸ் மோஷன் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஃபீவர் வந்ததுனால எனக்கு தலைவலிக்கு எப்ப பாரு ஒரு 2 ரூபாய் தைலம் வச்சுட்டே இருப்பேன். நான் எப்பவுமே என்கிட்ட அந்த தைல டப்பா தேய்ச்சிட்டே இருப்பேன். நான் தலைவலிக்கு தேய்ச்சிட்டே இருப்பேன். இப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் ரிலீஃப் ஆயிட்டேன். இப்ப எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு நல்லா இப்ப நான் ஃப்ரீயா இருக்கிறேன், நல்லா ஆக்டிவா இருக்கிறேன். வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ மெடிசன் சாப்பிடல. நான் 18-20 நாள் ஆகுது. நான் உடம்பு வலிக்கு, இந்த எலும்பு பிரச்சனைக்கு, கால் குடைச்சலுக்கு, இந்த நரம்பு பிரச்சனைக்கு நான் எதுவுமே சாப்பிடல. என் கால் இழுக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கால் வராது. இப்போ நான் காலையில 4 மாத்திரை சாப்பிடுவேன், மத்தியானம் 2 மாத்திரை சாப்பிடுவேன், நைட்டுக்கு ஒரு 3-4 6 மாத்திரை கூட சாப்பிடுவேன். நைட்டுக்கு மாத்திரை சாப்பிடுவேன். இப்ப இங்க வந்து டேப்லெட்டே எடுக்கல. நான் அந்த எலும்பு டாக்டர் மாத்திரை வாங்குறதே இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறதும் இல்லை, டேப்லெட் போடுறதும் இல்லை. 18 நாள் ஆயிடுச்சு நான் இன்னைக்கு டேப்லெட் இல்லாம இருக்கேன். ஆமா, நிமிர முடியாது, உக்காந்து எழுந்துக்கிறேன். இப்ப டாய்லெட், இந்தியன் டாய்லெட்ல தான் நான் இப்போ உட்காடுறேன், எழுந்துக்கிறேன். அதுக்குள்ள என்ன போய் விடணும். அவங்க உட்காந்துட்டா என்னை யார் வந்து தூக்கி விடுவா, யார் வருவா? யாருமே இல்லைன்னா என் பொண்ணு இருந்தா கூட அம்மா வாமா எனக்கு கொஞ்சம் கை எழுப்பி விடுமான்னு. என் பொண்ணே இல்லைன்னா நான் எழுந்துக்க 10 நிமிஷம் ஆகும். அப்படியே உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது பக்கெட்டை பிடிச்சி பழுப்பை பிடிச்சி அப்படியே முக்கி எழுந்துக்குவேன் நானு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏன் துணியை நான் கையில தான் இப்போ வாஷ் பண்றேன். இப்ப நானு 18 நாள் தான் ஆகுது சரைக்கர் வந்து. இப்போ இதே வழியோட ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. மனசார அவங்க இதை பத்தி நம்பிக்கை இல்லை.
இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க அது ஒருத்தவங்க இருக்காங்க இங்க, நீங்க போய் உள்ள என்னதான் பயன்படுத்துறீங்க? இப்ப நான் வந்து ஜேக்கல் அந்த பெட்ல வந்து நான் வந்து படுத்தேன். நான் வந்து கழுத்து மேடம் சொன்னாங்க, உன்னுடைய முதுகு தண்டு படுற மாதிரி 20 நிமிஷத்துக்கு நீ அப்படியே படணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியாது, 10 நிமிஷம் இப்படி 10 நிமிஷம் அப்படி படுத்தேன். நான் வந்து ஒரு வாரம் 7-10 நாளுக்கு மேல அது எப்படி ஒழுங்கா படுக்கணுன்றது எனக்கு தெரியாம போச்சு. நான் இஷ்டத்துக்கு படுப்பேன், திருப்பி படுவேன், குப்புற ஒரு கழிச்சு படுப்பேன். அப்போ மேம் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து நீங்க முதுகு தண்டுக்கு உங்களுக்கு அந்த கற்கள் வந்து உங்களுக்கு கதிர் வந்து படணும் அப்படின்னால 20 நிமிஷம் நான் வந்து என்னுடைய கழுத்து எலும்பு கரெக்டா வச்சு, ஹிப்பு எலும்பை கரெக்டா வச்சு நான் படுத்தேன் நேரா. நான் 10 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் படுக்காம சரியா. அதுக்கப்புறம் படுத்த பிறகுதான் எனக்கு பயங்கரமான ஒரு கழுத்து வலி இருக்கும், என்னால தாங்கவே முடியாது. இந்த கழுத்து வந்து வீக்கமா இருக்கும், எனக்கு ஜெல் தேய்ச்சிட்டே இருப்பேன், மெதிப்பாங்க. அது நேரா படுத்த ஒரே நாள் படுத்தேன், மறுநாள் எனக்கு நல்ல ரிசல்ட். ஒரு நாள்ல அந்த 10 நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன். 11ஆவது நாள் படுத்த பிறகு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது. மறுநாள் வந்து நான் மேம் கிட்ட சொன்னேன். அப்போ பூமி மேடம் இருந்தாங்க. பூமி மேடம், இன்னைக்கு நேற்று வச்சுதான் எனக்கு கழுத்து வலியே போச்சு இத்தனை நாள்ல, எனக்கு அதே மாதிரி நான் படுக்கிறேன்னா கரெக்டா செக் பண்ணுங்க. கரெக்டா செக் பண்ணி நீ கரெக்டா படுத்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் கவுந்து ஃபர்ஸ்ட் இங்கதான் படுத்தேன், கழுத்து வலி போச்சு, இடுப்புக்கு நல்லா அந்த கதிர் ஒலி எனக்கு நல்லா ஹீட் ஆச்சு, எனக்கு இடுப்பு வலி குறைஞ்சது, கழுத்து வலி குறைஞ்சது, முது வலி. அதுக்கப்புறம் நான் குப்புற படுக்காம இருந்தேன், குப்புற படுத்தேன். படுத்த பிறகு எனக்கு லூஸ் மோஷன் ஆகி எனக்கு வயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இப்ப எனக்கு தொப்பை ரொம்ப பெருசா இருக்கும், இப்ப எனக்கு தொப்பையே அது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு நல்லா தெரியுது. ஃபிப்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டு இருந்தேன், எனக்கு தெரியாம இருந்தது. எனக்கு வந்து நரம்பு பிரச்சனை இருக்கு, எனக்கு பேக் பெயின் இருக்கு, இடுப்பு எலும்பு பிரச்சனை இருக்கு, கழுத்து எலும்பு பிரச்சனை இருக்கு, முதுவே எனக்கு ஃபுல் ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தலைவலி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கை கால் வந்து எனக்கு குடைச்சலா இருக்கும், கை கால் வந்து எனக்கு இப்படி இழுத்துக்கும், எனக்கு தைலம் தேய்ச்சி காலெல்லாம் இப்படி இழுத்துக்கும், எனக்கு கை இப்படி இழுத்துக்கும், தைலம் தேய்ச்சி ஜெல் தேய்ச்சி தான் எனக்கு வந்து இழுத்து விடுவாங்க, உரி விடுவாங்க. சம்டைம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வச்சிருந்தேன் நான் ஃபிப்ல. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு பீட் ட்ரை பண்ணலான்னு பீட் பண்ணேன். எனக்கு விட பீட் பண்ணதுல இருந்து இப்போ எனக்கு அந்த நரம்பு பிரச்சனை, கால் வலி இல்லை. ஜெல் தேய்ச்சி 2 தலைக்காணி மேல வச்சு படுப்பேன் நானு, கீழே படுத்து சோபா மேல 2 காலை வச்சுட்டு சீரியல் பார்ப்பேன் நானு மத்தியானத்துல. இப்ப எனக்கு அப்படி கிடையாது, இப்ப நான் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன். நான் இப்ப நல்லா என்ன சொல்றது, ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை நான் நல்லா அனுபவிக்கிறேன், நல்லா இருக்குது. இந்த வந்து எப்படி சொல்றது, இந்த சரக்கர் வந்து எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்குது. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க, உடம்பு வலியால பிரச்சனை உள்ளவங்க தைரியமாக வாங்க, நம்ம சரக்கை நம்மளுக்கு நல்ல ஒரு மறுவாழ்வு கொடுக்குது. நீங்களும் இதை பயன்படுத்தி நீங்களும் நல்லபடியா மறுவாழ்வோட மகிழ்ச்சியா உங்க ஃபேமிலியோட நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க, அதுக்கு நான் உத்தரவாதம். என்ன போல நீங்களும் இருங்க, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியா சரக்கரை எடுத்துக்கங்க. நமக்கு சரக்கை வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்றாங்க, அது உண்மையானது. ஆக்சுவலா முதல் நாள் வரும்போது இருந்த முகமா இப்ப பளிச்சுன்னு பேசுது அப்படி, அதனால இப்ப சொல்றது, ஃபர்ஸ்ட் நாள் வந்தவங்க தயவு செய்து உங்க முகத்தை ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க சரிங்களா. அவ்வளவு வலியோட வாட்டம் அப்படியே முகத்துல இருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு விதமான தன்னை ஒரு சந்தோஷம், ஒரு எனர்ஜி, வாட்ஸ் த்ரோட்ல இதெல்லாம் தெரியுது பாருங்க இல்லையா. ஓகே, இதுக்குதான் எதிர்பார்க்கறது இந்த சர்வீஸ் தான். இந்த இவ்வளவு பண்ற சர்வீஸ் எதுக்குன்னா, இவங்களுக்கு இந்த சிறக்கர் என்ன பண்ணிருக்கு, ஒரு புது வாழ்க்கைய நியூ லைஃப் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இனிமே மருந்து மாத்திரைகள்லாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிறக்கர் அவங்களுக்கு கொடுத்துருச்சு. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்களும் அதை மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச ஆரோக்கியத்தை இன்னும் பல பேருக்கு அவங்க தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன வேண்டாம் அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்றாங்க சரிங்களா. சோ நீங்களும் சீக்கிரமா பயனடைங்க. என்ன கொஞ்சம் நாட்கள் தள்ளும் அவ்வளவுதான், ஏன்னா அவங்க ஏஜுக்கும் நம்ம ஏஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. சில பேருக்கு வந்து நாட்கள் ஆகுது, இப்ப இவங்க 18 நாள் குணமாயிட்டாங்களே, நம்ம இன்னும் 18 நாள் வந்து நமக்கு இன்னும் தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஒண்ணு வந்து அவங்க எப்படி அதெல்லாம் கேட்டேன், என்னெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க ஓகேங்களா, இதெல்லாம் அழகா பயன்படுத்தி, ஏன்னா எடுக்கிற முறைகள் தான் முக்கியம். சில பேர் அந்த வார்மை என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி பயன்படுத்திக்கிறது. இது தொடையில ஒத்திக்கலாமா, இப்படி ஒத்திக்கலாமா, எங்கெல்லாம் வலிக்குதோ அங்கெல்லாம் அந்த அனலை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஸ்பைனல் கார்டுக்கு பயன்படுத்தணும். அந்த மெத்தடை எப்ப அவங்க கேட்ச் பண்ணாங்களோ அதுல இருந்து முதல் தண்டுக்கு 8 நாள் ரிசல்ட், 10 நாள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க.
8 நாள் பலன். அது முறையா எடுத்தீங்கன்னா சீக்கிரமா பலன் கிடைச்சு. ஓகேங்களா? நன்றி சொல்லிடலாமா? தேங்க்யூ சோ மச்.